ரெட் டைனோ ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து குறிப்பாக குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சு சூப்பர் 8 பற்றின இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேச நம்ம கூட வந்து பாலா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பாலா. இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சை பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னவா இருக்கு, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதுல வந்து நம்ம வீடியோ வந்து தொடங்கலாம். வணக்கம் சிவசன். ஸோ ரெட் அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு வழக்கமா நம்ம வந்து இது வரைக்கும் ஃபுட்பால் பத்தி தான் நிறைய பேசியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிக்கெட் பத்தி பேசுவோம். ஸோ கிரிக்கெட் இந்தியாவில் பிறந்துட்டு டாட்டா கேட்டாலும் தெரியும், கிரிக்கெட் பத்தி தெரியாம இருக்கவே இருக்கு. ஸோ இந்த T20 வர்றப்போ வந்து இன்னும் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த T20 இந்த சீசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் வரும்போது இந்தியா தான் கப் அடிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அந்த கப் அடிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த டீம் 2007 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வரும்போது அந்த டீம் வந்து ஒரு எங்க வந்து எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அது அடிக்குமான்னு தெரியல, பட் ஆனா அது அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இருந்து இந்தியா டீமோட ஸ்ட்ரென்த்தும் அந்த க்ரோவும் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வரையும் நம்ம அதை வந்து பாக்குறோம். ஸோ அந்த 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 மாதிரியான ஒரு ஃபார்மெட் அது T20 ஃபார்மெட். அந்த ஃபர்ஸ்ட் வந்தப்போ கூட யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இது வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு கமர்ஷியலாவும் இவ்வளவு தூரம் போகும் அப்படிலாம் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு T20 ஃபார்மெட் தான் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. T20 ஃபார்மெட்னால கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்தியாலயும் ரொம்பவே வேஸ்டா பரவிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவில் நிறைய பேர் கிரிக்கெட் பார்த்தாலும் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே கலந்து இப்ப அதிக பேர் பாக்குற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அது வந்து மாறிடுச்சு. கிரிக்கெட் இல்லாம எதுவுமே இல்ல இந்தியாவில பொறுத்தளவு. எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட் என்னன்னு தெரியும், எப்படி விளையாடுறாங்க எல்லாமே தெரியும். இப்படி இருக்க ஒரு T20 ஃபார்மெட்ல இப்போ இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, பல ரீசன்ஸ் இருக்கு. பர்டிகுலர்ஸா வந்து இந்த டீம் ஆடுது, இந்த டீம் பிளேயர்ஸ் மேல இப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் ஒரு நியூட்ரலா எந்த டீமையும் எந்த நேஷனையும் சப்போர்ட் பண்ணாத, ஆனா கிரிக்கெட் கேம்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஏன் இந்த சீசன் வந்து எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு நான் நினைக்கிறேன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. ஸோ அது ஒரு இது வந்து கேட்கும் போதே என்னது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. அது மட்டும் இல்லாம கரீபியன் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்லயும் நடக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டீம் தான் அது. சமீப காலத்துல சில சறுக்கல்களை கண்டிருந்தாலும் அதை மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு டீம் தான். ஸோ அங்க நடக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா யூஎஸ்ல நடக்கிறது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ ஹோஸ்டிங்ன்றனால அந்த கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. அதை தவிர்த்து நமக்கு வந்து சில கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. பப்புவா நியூகினியா, உகாண்டா, நேபாள், அதுக்கப்புறம் வந்து அயர்லாந்து அடிக்கடி வருவாங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்க்கு அயர்லாந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெதர்லாந்து, நமீபியா, இந்த நாடுகள் எல்லாமே வந்து. நான் ஏன் இந்த சின்ன நாடுகள்லாம் முதல்ல சொல்றேன்னா, இந்த சீசனோட ஒரு ஒரு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதாவது யூஎஸ்ஏல நடக்க போகுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமா யூஸ்வலா எப்படி ஒரு டோர்னமெண்ட்ஸ் நடக்குமோ அந்த மாதிரி நடக்குது. பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீம் எல்லாம் பெரிய பெரிய டீமை பீட் பண்ற அளவுக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கும் விளையாண்டாங்க. அது வந்து ஒரு பக்கம் யூஎஸ்ஏல நடக்கக்கூடிய அந்த ஸ்டேடியம், அந்த பிச்சு அப்படின்ற காரணம் இருந்தாலும் இந்த அதே தானே அவங்களுக்கு ரீசனா இருக்கும். அந்த சின்ன டீமுக்கு அதே தான் ரீசனா இருக்கும். இல்லைன்னா அவங்களால ஒரு டஃப் கொடுக்க முடிஞ்சுச்சு. சோ இதை நம்ம கொஞ்சம் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கேமை பத்தி நம்ம பேசுவோம். குறிப்பா சூப்பர் 8 கட்டத்துக்கு வந்திருக்கு T20. இந்த சூப்பர் 8க்கு வந்திருக்கக்கூடிய டீம் பத்தி எல்லாமே நம்ம பேசிருக்கோம். அப்ப பேசும்போது ஒவ்வொரு டீம் எப்படி எல்லாம் வந்து டஃப் வந்து எதிர்கொண்டாங்க சின்ன சின்ன டீமோடங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். அதுக்கு முன்னாடி டேபிள் பத்தி கொஞ்சம் பேசிடலாம், குரூப்ஸை பத்தி கொஞ்சம் பேசிடலாம். மொத்தம் 4 குரூப், ABCD. ஸோ ஒரு குரூப்புக்கு மொத்தம் 5 டீம். ஸோ அந்த 5 டீம்னு பார்க்கும்போது டாப் 2 டீம்ஸ் தான் வந்து சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகி வர்றாங்க. 4 குரூப் டாப் 2 டீம்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் 8 டீம் வந்துச்சா. இப்ப இந்த 8 டீம் வந்து 3 மேட்ச் ஆடுவாங்க. 3 மேட்ச் ஆடுறதுல இருந்து தான் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு செமிக்குள்ள போறாங்க. சோ இதுல ஒரு மேட்ச் தோத்தாலும் கூட அவங்களுக்கு வந்து லைஃப் வச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்படியான ஒரு பிக்சர் தான் இருக்கு. இது சமீப காலமாவே இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணிருக்கு ஐசிசி T20 வேர்ல்டு கப். இப்போ இந்த குரூப் இருக்கு இல்லையா, ABCD, இந்த 4 குரூப்போட டாப் 2 டீம்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி சூப்பர் 8க்கான பிக்சர்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்கு, எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னு பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இருக்கு. ஸோ இப்போ குரூப் A அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரூப் ஏல ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கு. ஸோ இந்தியா குரூப் பில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டீமோட மேட்ச் வந்து கண்டஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா குரூப் CDல செகண்ட் பிளேசஸா இருக்கக்கூடிய டீம்ஸோட விளையாடும். இதேதான் பிக்கு வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ A கூட வந்து ஒரு மேட்ச் ஆடிச்சு. ஸோ
அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிடில இருக்கக்கூடிய 2 டீம், அதாவது செகண்ட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட அது ஃபைட் பண்ணும். இதே மாதிரி குரூப் சில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆப்வியஸா வந்து டில இருக்க டாப் டீமோட சண்டை போடும். டாப் ஃபர்ஸ்ட் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, அது கூட வந்து ஃபைட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸ் டீம், பில இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸ் டீம், இது கூட வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபைட் பண்ணும். அடுத்து டி, ஆப்வியஸா சியோட ஃபர்ஸ்ட் டீம் ஃபைட் பண்ணிடுச்சா, அப்போ ஏ பி இது ரெண்டோட செகண்ட் பிளேஸ்ல இருக்க டீமோட ஃபைட் பண்ணும். இதுதான் பிக்சர்ஸ். இப்படிதான் வந்து இருக்கு. அதுபடிதான் ஒவ்வொரு டீமும் 3 மேட்ச் வந்து ஆடக்கூடிய சுச்சுவேஷன் உண்டாயிருக்கு. ஸோ இப்போ இந்த 8 டீம்ஸை பத்தி பார்ப்போம். என்னென்ன டீம்ங்கிறது. குரூப் ஏல இருந்து குவாலிஃபை வந்திருக்கக்கூடிய டீம் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ். குரூப் பில பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. அதுக்கடுத்து வந்து குரூப் சில பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். அப்புறம் குரூப் டில பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இப்படிதான் வந்து 8 டீம் வந்து வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ யுஎஸ்ஏ பத்தி நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சூப்பர் 8க்கு வந்த டீம்ஸ்ல அப்செட்டா வந்த டீம்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, குரூப் ஏல வந்து பாகிஸ்தானை ஏறி மிதிச்சுட்டு யுஎஸ்ஏ வந்து குவாலிஃபை ஆகிருக்குது சூப்பர் 8க்கு. ஸோ அது ஒரு விஷயத்த வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நல்ல டீமாக இருக்கிற நியூசிலாந்து வந்து குவாலிஃபை ஆகலை. அதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆனது வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. கடந்த ஒரு 6-7 இயர்ஸாவே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. என்னதான் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆனது ஆச்சரியம் இல்லை அப்படின்னாலும் நியூசிலாந்து வெளியே போனது வந்து அது ஒரு ஷாக்கிங். ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து வந்து மைல் இறகுல எஸ்கேப் ஆகி உள்ள வந்திருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் ஸ்காட்லாந்து மட்டும் அந்த மேட்ச் ஸ்டாய்னிஸோட விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நல்லா தான் விளையாடினாங்க. ஸ்காட்லாந்து நல்லா 180 மேலே அடிச்சிருந்தாங்க அந்த டீமை அந்த மேட்ச்ல. ஸோ கடைசி மினிட்ல வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணதுனால நெட் ரன் ரேட் மூலமா இங்கிலாந்து வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ சூப்பர் 8க்குள்ள. ஸோ இந்த ஒரு 3 கைண்ட் ஆஃப் ஒரு அப்செட் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த டோர்னமெண்ட்டோட இப்போ குரூப் ஸ்டேஜோட ஹைலைட்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஆமா, ஒரே நிமிஷம். எஸ், இப்போ வந்து இதுல நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். ஆஸ்திரேலியா அண்ட் அந்த குரூப் பில இருக்கக்கூடிய மேட்ச் டீம்ஸ் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்காட்லாந்து, நமீபியா, அப்புறம் வந்து ஓமன். ஸோ ஓமன் அண்ட் நமீபியா அவங்களுக்கு வந்து அவுட்ன்றது தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்காட்லாந்தும் அவுட்டு தான். இந்த மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிக்சர்ஸ் பார்த்துருந்தோம்னா ஸ்காட்லாந்துலாம் ஒரு டீம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சர்ப்ரைசிங்லி வந்து ரன் ரேட்னால மட்டும்தான் இங்கிலாந்து வந்து உயிர் பழச்சி இப்போ வந்து சூப்பர் 8க்கு வந்திருக்க தவிர்த்து அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா டெலிவர் பண்ணிலாம் வரல. ஒரு பெரிய டீமோட பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணிலாம் அது வரல. ஸோ அந்த மாதிரி தான் பல டீமுக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு நியூசிலாந்துக்கும் அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யுஎஸ்ஏ மேட்டரை பத்தி பார்த்துட்டோம்னா அதுக்கடுத்து இதை பத்தி கொஞ்சம் நம்ம டீப்பா பேசலாம். ஸோ யுஎஸ்ஏ அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னது மாதிரி சின்ன சின்ன டீம் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஹோம் கிரவுண்ட். ஸோ ஹோம் கிரவுண்ட்ல யுஎஸ்ஏ டீம் செட்டப்பே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இமிகிரன்ஸ் வந்து உள்ள அவங்க டீமுக்குள்ள வச்சு ஒரு பயங்கரமான ஒரு டீமா தான் அது இருந்துச்சு. ஏசியன்ஸ், குறிப்பா வந்து சவுத் ஏசியன்ஸ், இந்தியன்ஸ், இந்த மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலும் கூட அவங்களோட பிளேயை வச்சு அதில் குவாலிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்து ஒரு நேஷனல் டீம்ல அவங்க ஆட வச்சு ஸோ ஹோஸ்ட் பண்றோம். ஒரு சூப்பர் 8 வரையுமாவது போய் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு டீமாவை தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட்டுக்கான ஃப்ரூட்டும் அவங்க இப்போ சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதை பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுல அந்த டீம் வந்து ஆரம்பத்துல பிராக்டிஸ் பர்ஃபார்ம் பண்ணும் போதே கொஞ்சம் ஓகே, இந்த டீம் வந்து கொஞ்சம் விளாடும் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா வந்து பாகிஸ்தானோட சூப்பர் ஓவர் போய் ஜெயிச்ச மேட்ச் இல்லையா, ஐயோ சான்ஸே இல்லை. அந்த மேட்ச் வந்து செம மேட்ச். அதுக்கு யார் எக்ஸ்பெக்ட் பண்ண பாகிஸ்தான் வந்து இப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து அயர்லாந்து கூட யுஎஸ்ஏக்கு.
ஒரே எஸ், அயர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து கூட. அயர்லாந்து கூட மேட்ச்ல வந்து ஆரன் ஜோன்ஸ், இந்த ஆரன் ஜோன்ஸ் அண்ட் அண்ட்ரிஸ் ஆண்ட்ரிஸ் கோயஸ் அவங்க 2 பேருமே சூப்பரா ஆடுறாங்க. ஆரன் ஜோன்ஸ் வந்து யுஎஸ்ஏ தான் நினைக்கிறேன். அண்ட்ரிஸ் கோயஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் நேஷனல் ஆக்சுவலா அவரு. பட் ஆனா அவர் அங்க உள்ள லோக்கல் கிரிக்கெட் தான் விளாண்டுருக்காரு. அவரை இங்க கொண்டு வந்திருந்தாங்க போல. அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. குறிப்பா 2 மேட்ச் டாப் 2 மேட்சஸ்ல வந்து பாகிஸ்தானோடையும் அயர்லாந்து கூடயும் அவங்க 2 பேரும் பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்ராவல்கரா மேபி அவரு வந்து பவுலிங்ல உண்மையிலே நல்லா ஷைன் பண்ணாரு. எல்லா மேட்சுமே எல்லா மேட்சுமே நல்லாவே பண்ணியிருக்காரு. சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொனாக் பட்டேல் அவங்க இன்னொரு ஒரு முக்கியமான வேல்யூபிள் பிளேயராகவும் அவர் இருக்காரு. அவரும் நல்லா பிளே பண்ணிருக்காரு. சோ அதுக்கப்புறம் டெய்லர்னு ஒருத்தர் நல்லா லாஸ்ட் மேட்ச். சோ அவங்களுக்கு ஒரு மேட்ச் அபாண்டன் ஆயிடுச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த ஹோம் கிரவுண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு. அவங்களோட அந்த ஹோம் கிரவுண்ட் ஆடியன்ஸோட ஆராய்ச்சி எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. இந்தியா கூட ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. பட் ஆனா வின் பண்ண முடியல. இனிஷியலா இந்தியாவோட விக்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது ஹோப் வந்து இல்ல. ஓகே வந்து யுஎஸ்ஏ ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் தோணுச்சு. சூரியகுமார் தான் சிவம் 2 பேர் நின்றுவாங்க. அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்தியா மேட்ச் பத்தி இந்தியா டீம் பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாவே நம்மளால பேசலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து யுஎஸோட ஓவராலா இப்போ யுஎஸ்ஏவோட கேம் ஸ்டைல் வந்து கேம் பிளே ஸ்டைல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ரிசல்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. பட் இப்போ ஓவராலா அவங்களுடைய கேம் பிளே, அவங்க கேம் ஸ்டைல், அவங்க டாக்டிக்ஸ் வைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் அவங்க சூப்பர் 8ல வந்து இதோட குரூப் ஸ்டேஜ்ல இருந்த சக்சஸ் வந்து சூப்பர் 8ல கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுடைய சூப்பர் 8 குரூப்னு பார்த்தோம்னா வந்து டஃப்பான குரூப் தான். ஏன்னா அவங்களுடைய குரூப்ல வந்து இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் 3 டீம் இருக்காங்க. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்குது குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல. ஏன்னா யுஎஸ்ஏவுடைய போலர்ஸ் பார்த்தோம்னா அந்த பாகிஸ்தானி அமெரிக்கன் போலர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் மட்டும்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்ட போடுறாரு. கொஞ்சம் ஆஃப் கட்ரு இதெல்லாம் போடுறாரு. அவர் பேர் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கான் அவரு. மற்றபடி யூஎஸ்ஏல இருக்கிற போலர் அலிகான் அலிகானை தவிர்த்து மற்ற போலர்ஸ் எல்லாருமே நெட்ராவல்கரா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்விங்கு அந்த மாதிரி போலிங் போட்டு தான் அது வந்து நல்லா கை கொடுத்துச்சு. இப்போ பார்த்தோம்னா சூப்பர் 8 மேட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்குது. அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து உங்களுக்கு ஈதர் ஃபிளாட்டு இல்லைன்னா ட்ரை பிச் தான் இருக்கு. ரெண்டுமே வந்து பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் கை கொடுக்கக்கூடிய பிச்சு. சில பிச்சு வந்து ஃபாஸ்ட் போலிங் பவுன்ஸு கை கொடுக்கக்கூடிய பிச் இருக்கு. ஸோ யூஎஸ்ஏ கிட்ட வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங் பவுன்ஸு போடுற போலர்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால சூப்பர் 8ல வந்து இந்த சக்சஸ் அவங்களுக்கு கண்டினியூ ஆகுமா, இல்லை சூப்பர் 8 வந்ததே அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சக்சஸா? ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் 8 வந்ததே என்ன பொறுத்தளவு சூப்பர் 8 வந்ததே சக்சஸ் தான். அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. அவங்களோட ஹோம் கிரவுண்டு என்னதான் இருந்தாலும் இந்தியா கூட தோத்துருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் தான் தோத்தாங்க. அவங்களோட அந்த ஃபேன்ஸோட ஆறாலாம் இருக்கு, இருந்தும் தான் தோத்தாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் ஃபேன்ஸ் சியர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஹோம் கிரவுண்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களோட கேம் பிளானை வந்து அவங்க கரெக்டா வந்து விளாண்டுருக்காங்களா கேட்டா விளாண்டுருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கு, பண்ணிருக்காங்க. அதுக்கான கைடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அது பார்க்க முடிஞ்சுச்சு லாஸ்ட் கேம்ஸ்ல ஃபுல்லாத்துலயுமே. பட் ஆனா அதே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். நீங்க சொன்ன மாதிரி 3 டீமுமே வந்து ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. 2வது வந்து அவே பிச்ல விளாட ஆரம்பிக்க போறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ், பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம். ஸோ இந்த டீம் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சீசனிங்கான டீம் கூட போய் விளாண்டு வின் பண்ண முடியுமான்றது சான்ஸே இல்லை. ஒரு மேட்ச் ரொம்ப கிளியராகவே சொல்லலாம். அது வந்து மேபி அதிசயம் நடந்து மாறினா உண்டு. என்ன அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட தோத்துரும். கண்டிப்பா அது ஜெயிக்காதுன்றதான் என்னோட இது பிடிக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஹோம் கிரவுண்ட் வெஸ்ட் இண்டீஸ் விட மாட்டாங்க. 2வது வந்து இங்கிலாந்து மேட்ச். இங்கிலாந்து மேட்ச்லயும் வந்து இங்கிலாந்து தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்களால ஜெயிக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நான் சேர்த்து சொல்லுறேன்.
சவுத் ஆப்பிரிக்கா கடந்து வந்த பாதை, இந்த செமிஃபைனல், இந்த சூப்பர் எயிட்டுக்குள்ள வந்து இந்த பாதைங்கிறது 4 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா 4 மேட்சுமே வந்து அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. நெதர்லாந்து கூட மில்லர் இல்லாட்டி அன்னைக்கு வந்து கண்டிப்பா மேட்ச் தோத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேம். நெதர்லாந்து செம்ம பவுலிங் வந்து பண்ணாங்க பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நேபாள் ஒரு ரன் வித்தியாசத்துல நேபாள் கிட்ட வந்து ஜெயிச்சு உள்ள வந்தாங்க. அதுவும் So, லோ டோட்டல் தான் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா 118 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 118 119 கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. 8 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. டாப் ஆஃப் த குரூப்ல வந்து போயிருக்காங்க. இருந்தாலுமே ரொம்ப சஸ்ஸு தான் அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தாலும். ரொம்ப சின்ன டீம் கூடலாம் கஷ்டப்பட்டு மைல் இறகுல ஜெயிச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. ஸ்ரீலங்கா கூட அவங்க விளாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச். ம். ஸ்ரீலங்கா கூட அவங்க வந்து 17வது ஓவர்ல வந்து சேஸ் பண்ணி வின் பண்றாங்க. ரொம்ப லோ டோட்டல் 60 சம்திங் 69 நம்ம அடிச்சிருப்பாங்க. 69 70 அடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து 77 அடிச்சு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்க பிளேயர்ஸ் பாக்கியில வந்து எல்லாமே தெரியும். ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ், குவாலிட்டியான பிளேயர்ஸ். டிகாக் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மில்லர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரபாடா ஹாரிசன் இருக்காரு இருக்காரு. போலிங்ல. மார்கரம், ரபாடா இவங்க எல்லாமே இருக்காங்க. இருந்துமே இவங்களால வந்து மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்க முடியல. இல்ல ஸோ பங்களாதேஷ் கூடயும் 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அந்த ஆமா. மேட்சும் பங்களாதேஷ் கூட தோத்துருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரொம்ப க்ளோஸ் தான். பங்களாதேஷ் கூட வந்து ரொம்ப க்ளோஸ்ல போய் தான் வின் பண்ணாங்க. ம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, அ அவங்க கிட்ட வந்து நாட்ஜேன்னு சொல்லி ஒரு பவுலர். ஸோ கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. நாட்ஜே நினைக்கிறேன். ஸோ அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருக்கு. ஆஃப்டர் ரபாடா அடுத்து ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பவுலரா வந்து பார்க்க முடியுது. அவங்க சைட்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பிக்சர்ஸ்ன்னு பார்க்கையில நீங்க சொன்ன மாதிரி வந்து யுஎஸ்ஏ கூட இருக்கு மேட்ச் இருக்கு. அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இதேதான். யுஎஸ்ஏவோட கதை தான் அவங்களுக்கும். அவங்க ஜெயிச்சா யுஎஸ்ஏ கூட ஜெயிக்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட இங்கிலாந்தோடையும் ஜெயிக்கிறது கஷ்டம். ம். ஓகேங்களா? வெஸ்ட் இண்டீஸ் கூட இங்கிலாந்தோடையும் ஜெயிக்கிறதுங்கிறது டஃப் தான். எப்படி யுஎஸ்ஏக்கு இருக்கோ அதே மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களோட பிளேயை பார்க்கல. பட் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம், வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் ஆடின அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிச் இப்படிதான் இருக்கும், இப்படி ஆகும், இந்த மாதிரி ஆடலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சு இங்கிலாண்டை டேக்கிள் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இங்கிலாந்து யூஎஸ்ஏ முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு சேஃபர் சைடுக்கு வந்துடுவாங்க. பட் ஆனா அதுக்கு இங்கிலாந்து ஒத்து வரணும். ஸோ இப்போ இங்க இங்கிலாந்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் தான். இங்கிலாந்து டீமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குரூப் பில இருந்து வந்தாங்க. ஸோ குரூப் பில பார்த்தோம்னா அவங்களுக்கு இருந்த டஃப்பான டீம் வந்து ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து அவங்க கிட்ட இருந்தது வந்து ஸ்காட்லாந்து, ஓமன், நமீபியா. ஸோ இந்த டீம் தான் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு காம்படிஷன்ல. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட மேட்ச் தான் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஸ்காட்லாண்டோட மேட்ச் வந்து நோ ரிசல்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் வந்து ரிசல்ட் இல்லாத. ஸோ அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவோட ஃபேஸ் பண்றாங்க. அடுத்த 2 மேட்சை பத்தி ஜஸ்ட் சொல்லிடுறேன் என்னன்னு. ஓமன் அண்ட் நமீபியா ரெண்டுமே வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க. அது ஒரு வின்னும் கிடையாது. ரெண்டுமே சின்ன சின்ன டீம் தான். பாவம் கூப்பிட்டு அடிச்சு அடிச்சு சின்ன பையன் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒன்னும் சொல்றதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆஸ்திரேலியா மேட்சை பத்தி பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஆஸ்திரேலியா கூட விளாண்ட மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப்ல ஸ்கோர் பண்ண ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அந்த மேட்ச்ல தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 201 அதை வந்து சேஸ் பண்ணும். நடந்தது வெஸ்ட் இண்டீஸ் பிச் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பார்த்த எல்லாருமே இங்கிலாந்து வின் பண்றதுதான் சான்ஸ் அதிகம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து சேசிங் பண்றக்கூடிய ஸ்கோரா தான் இருந்துச்சு ஒரு T20 ஃபார்மேட்ல பார்த்தால. இப்ப நடக்கக்கூடிய T20 ஃபார்மேட்னு பாக்கல. அதே மாதிரி வந்து பிச்சு பிளாட்டும் உங்களுக்கு இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமான பேட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பட்லரும் சால்ட்டும் நல்லா சாலிடா நின்று ஓப்பனிங் நின்று ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. நல்ல ரன் ஏற்றி விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 60 ரன் நம்ம வந்துருக்கும் விக்கெட் இல்லாம. 7வது ஓவர் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு சாம்பா வந்து போடுவான். சாம்பா போட்ட உடனே சால்ட் அவுட். சால்ட் விக்கெட் விடுவோம். அதுக்கு அடுத்து இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டி திணறி ஏதோ வர பார்த்துச்சு. அப்புறம் எல்லா பவுலரும் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எல்லாருமே வந்து சுதாரிச்சுட்டாங்க. ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்து கண்டெயின் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷோட கேப்டன்ஷிப்ல வந்து ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கு அடுத்து வந்து இங்கிலாந்தால ஆஸ்திரேலியா வந்து இது பண்ண முடியல.
ஆர்ச்சரோட பவுலிங் வந்து கவுண்டர் பண்ணி வின் பண்ண முடியல. ஸோ ஆஸ்திரேலியா வந்து கன்வின் பண்ணி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் யுஎஸ்ஏ இந்த 3 டீமையும் ஃபேஸ் பண்ணும். யுஎஸ்ஏ விட்டுருங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவு டஃப்னு வச்சுக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ அவங்க வெஸ்ட் இண்டீஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டஃப்பான ஒரு இதா இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு. அதனால நான் சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் இப்ப இருக்க T20 ஃபார்மேட்ல வெஸ்ட் இண்டீஸ் நல்லாவே நல்லாவே விளாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்க டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் நல்லா இருக்கு. ஸோ அது ஒரு டஃப் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எயிட்டோட பிக்சர்ஸ்ல. இதுக்கு அடுத்து வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களோட ஹோம்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். அவங்க டீமாவே தங்களை வந்து ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட அந்த ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே அவங்களோட மாதிரி கேம் எல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இல்லையா இந்த டோர்னமெண்ட். இந்த கடைசி 4 ஆமா, ஆமா. அதாவது செமிஃபைனல்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்க்ளூடிங் அனலிஸ்ட் எக்ஸ் பிளேயர்ஸ் எழுதி கொடுத்துடலாம். கணிக்கிறாங்க. ஆமா, ஆமா. நீங்க எழுதி கொடுத்துடலாம். கண்டிப்பா அவங்க செமி வருவாங்க. சோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்களோட குரூப்ல வந்து முக்கியமான டீம் வந்து நியூசிலாந்து. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்புவா நியூகினியா. அடுத்து வந்து பப்புவா நியூகினியாவுக்கு அடுத்து உகாண்டா. ஸோ இந்த டீம் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மேட்ச். அவங்களுக்கு வந்து நியூசிலாந்தோட தான் கொஞ்சம் க்ளோஸா தான் போய் வந்து இது பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அது ஒரு 6 ரன்னோ 9 ரன்னோ சேஸ்ல தான் வந்து நியூசிலாந்து வந்து பீட் பண்ணாங்க. சோ கொஞ்சம் விட்டுருந்தா நியூசிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நியூசிலாந்து அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தா உள்ள வந்திருப்பான். ஸோ அடுத்து வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ஆப்வியஸ்லி ஆடக்கூடிய ரசூல் ஆண்ட்ரே ரசூல். அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பூரான் பேட்டிங்ல. ஸோ ரூத்தர் ஃபோர்டு வந்து ஒரு முக்கியமான பிளேயர். ஏன் அப்படின்னா நியூசிலாந்தோட ஒரு டஃப்பான ஃபைட்ல அவரோட ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கோர். ஸோ அதே மாதிரி நியூசிலாந்துல இருந்து ஒரு 4 விக்கெட் வந்து எடுத்த ஒரு பவுலர் வெஸ்ட் இண்டீஸ்ல நியூசிலாந்தோட பேட்ஸ்மேன் தூக்கின ஒரு பவுலர் ஜோசப். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஹோப்பிங் ஒரு முக்கியமான பிளேயர்ஸா இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. அவங்க தான் அடுத்து வந்து இன்னமே சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. இது தவிர்த்தும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட்டிங் கொடுக்கக்கூடிய நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. முக்கியமான டெய்ல் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ணக்கூடிய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸும் அவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைன்ஸா இருக்கு. இது அவங்களோட அந்த 3 டீம் ஃபேஸ் பண்ண போற 3 டீம் இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் யுஎஸ்ஏ. இந்த 3 டீமையும் அவங்களால வந்து பீட் பண்ணி ரொம்ப ஈஸியா செமிஃபைனல் வந்துருவாங்கன்னு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த மேட்சஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது. பட் ஆனா சூப்பர் 8 போனக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆகி ரொம்ப லூஸ் ஆயிடுவாங்க, லேசி ஆயிடுவாங்களான்றத பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த அளவுல வெஸ்ட் இண்டீஸை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 டீம் இருக்கு. இந்த 4 டீம் என்னென்ன? ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆப்கானிஸ்தானு, அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ். ஸோ ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ட்ரிமாண்டஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வின் தான் வந்து நியூசிலாண்டோட. வீடியோ ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணது ஒரு இதா சொல்ல முடியாது. அதாவது வந்து ஒரு சர்ப்ரைஸா இல்ல ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது. இருந்தாலும் நியூசிலாந்து இப்படி எல்லாம் பீட் பண்ணுவாங்க, இவ்வளவு ரன் டிஃபரன்ஸ் வந்து சுருக்குவாங்க நியூசிலாந்த அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியோட அவங்க பலனை வந்து இன்னைக்கு சூப்பர் எயிட் வந்து சூப்பர் எயிட்டுக்கு அவங்க குவாலிஃபை வந்திருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் எயிட்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸா பார்க்கையில இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப். இந்த டஃப் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க கிட்ட அவங்களோட ஃபேமஸான பிளேயர் வந்து ரஷீத் கானு. ரஷீத் கானை தாண்டியும் பேட்டிங்க்கு ஆள் இருக்காங்க அவங்க கிட்ட. பவுலிங்க்கும் ஆள் இருக்காங்க. நல்லாவே பண்றாங்க. கன்சிஸ்டன்சியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆனாலும் இந்த 3 டீம் கூட சூப்பர் எயிட்ல ஆடுவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் வந்து அது ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்த டீம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் விளையாண்டு ரொம்ப க்ளோஸா போன மேட்ச். ரொம்ப க்ளோஸா போய் டஃப் பண்ணி தான் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு மேட்ச் வந்து தோத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்சுமே அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வின் பண்ணி ஒரு ரெக்கார்ட் வச்சு உள்ள வந்தாங்க. ஸோ
ஸோ இந்த சூப்பர் எயிட்டுக்குள்ள உள்ள வந்துடக்கூடிய இவங்க இந்த 3 டீம் எதிர்கொள்ள போறது வந்து ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டேக்கா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இதுல பாக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீமே வந்து ரொம்ப ரொம்ப tough. இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இப்ப இந்த 2 டீமையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 டீம் பத்தியுமே நம்ம பேசிடலாம். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா 2 அதுக்கு டீமே வந்து முன்னாடி பங்களாதேஷ்க்கு வந்து ஆப்கானிஸ்தானுமே டஃபா தான் இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா பங்களாதேஷ் ம், வந்து ஆஹ், அவங்களும் போலிங்கை வச்சு தான் வராங்க இந்த டோர்னமெண்ட்ல. ம், ஸோ பங்களாதேஷ்க்கும் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பங்களாதேஷ் டீமுக்கும் இருக்கு. என்ன பாகிஸ்தான் டீம் வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து அவங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியல. பங்களாதேஷ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ம். சிம்பிளான குரூப். ஸ்ரீலங்கா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது இது எல்லாமே வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டரா இருந்துச்சே தவிர பங்களாதேஷ் வந்து பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு வெரி ஸ்ட்ரகிளிங் தான். ஸோ எனக்கு என்னமோ ஆப்கானிஸ்தான் கூட கூட அவங்க வந்து வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அகைன் ஐசிசி ஐசிசி டோர்னமெண்ட்டு, ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நான் என்ன ப்ரெடிக்ஷன் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன பங்களாதேஷோட பேட்டிங் ஃபார்ம்னால அவங்களுக்கு டஃபா இருக்குமோன்னு ம். நான் நினைக்கிறேன். ஒரு இந்த சூப்பர் எயிட்ல இருக்கிற எல்லா மேட்சுமே அவங்களுக்கு டஃப்பான பேட்டிலா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா அந்த 2 பேர்த்த பத்தியும் பேச வேண்டியது இருக்கு. இந்த 2 பேரும் எப்படி இருந்தாலும் செமிஃபைனல்ஸ்ல வந்துருவாங்கன்னு தான் பார்க்க முடியுது. இப்போ செமிஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னா செமிஃபைனல்ல இவங்க 2 பேரும் வேற 2 டீமோட தான் பேஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அந்த 2 டீமோடயும் வின் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஆகும் சுச்சுவேஷன்? மறுபடியும் ஃபைனல்ல 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஃபைனல்ல வந்து இந்தியா தோத்துரும் அதானே. நடக்கலாம், நடக்கலாம். அதான். ஆனா இல்ல ரிவெஞ்ச் எடுக்க பழகுன பழகுன ஒரு விஷயம் எடுக்கலான்ற தானே. நம்பிக்கையில சொல்ல முடியல. இல்ல நம்ம பழகுன விஷயம்னு பார்த்தா தோக்குறது தானே. அது உண்மைதான். பட் ஆனா நம்மளால வந்து ஒரு ரிவெஞ்ச் வந்து வேர்ல்டு கப்போட ரிவெஞ்ச் ரொம்ப க்ளோஸா வந்து பெரிய கேப் இல்லாம டக்குனே எடுக்க முடியும் அப்படின்னா அந்த ரிவெஞ்சை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இந்த ரிவெஞ்ச் நம்ம எடுத்தாகணும்ல. இப்பயே நம்ம வந்து தோத்துட்டு இருந்தோம்னா வந்து இருந்த இல்ல என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் நீ நம்ம இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? இந்த ரிவெஞ்சுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி 2 டீம் பத்தி தனித்தனியா நம்ம வந்து பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ 4 மேட்ச் 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஒரு மேட்ச் நடக்கல. ஒரு பால் டாஸ் கூட போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மழைனால வந்து அந்த மேட்ச் வந்து இது பண்ணிட்டாங்க. அபேண்டன் பண்ணி இந்தியா கனடா மேட்ச் அபேண்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த இந்தியா வந்து 3 மேட்ச் குரூப் ஸ்டேஜில் விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து, பாகிஸ்தான் அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த யுஎஸ்ஏ. ஸோ இந்த 3 மேட்ச்ல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸு குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவோட பேட்டிங் அண்ட் போலிங் லைனப்பு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? சூப்பர் எயிட்ல என்ன மாற்றங்கள் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பவுலிங்ல பார்க்கல வந்து பாண்டியாவிட்ட ஒரு விக்கெட் கன்சிஸ்டன்சி இருக்கு. எக்கனாமிக்கலான பவுலர்னு சொல்ல முடியும்னாலும் ஓகே. எக்கனாமிக்கல்னா அதே நேரத்துல ரொம்ப பெரிய ரன்ஸ் தான் கொடுக்கல. அதே நேரத்துல வந்து அந்த பிட்ச் அப்படிதான் இருக்கு. அந்த அந்த பிட்ச்ல நீங்க 24 ரன் 4 ஓவர் கொடுத்தீங்கனாலே நல்ல ரன் தான் தோணுது. நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கரெக்டான பவுலிங் போட்டதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் கூட பும்ரா போட்ட ஓவர் அந்த ஸ்பெல்லு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பெல்லு. பாகிஸ்தான் கூட மேட்ச் வந்து தோத்துருப்போம். ஆக்சுவலா தோத்துருப்போம். பும்ரா எல்லாம் இன்னைக்கு இல்லாட்டினா தோத்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு மேட்ச். அண்ட் வந்து அந்த அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்த பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேலோட அந்த பார்ட்னர்ஷிப். நான் பண்டோட இண்டிவிஜுவல் பிளேயை கூட நான் சொல்ல மாட்டேன். பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு இது கொடுச்சு, ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு. அவ்வளவு சான்சஸ் கொடுத்து விக்கெட் எடுக்க முடியும்னு ஒரு விக்கெட் நெருக்கடி கொடுத்துச்சு. அது ஒரு வேல்யூபிளான பார்ட்னர்ஷிப்பா நான் பாக்குறேன் பர்சனலா. அண்ட் பண்ட் வந்து அந்த மேட்ச் வந்து ரொம்ப கான்பிடண்டா ஆடாம ஒரு மாதிரி சொதப்பல் நிறைய இருந்து லைஃப் வச்சு கொஞ்சம் ரன் எடுப்பான். மத்தபடி மத்த மேட்ச்ல எல்லாம் நல்ல பிளே இருக்கு. டீசென்டான பிளே, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான பிளே இருக்கு. இருக்கிறதுலே ஒஸ்டான பிளே கொடுத்துருக்க கூடியது வந்து ரோஹித் சர்மாவும் கோலி தான் எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் சர்மா கூட ஒரு மேட்ச் ஏதோ கொஞ்சம் அடிச்சிருக்காரு. கோலி வந்து டோட்டலி டிசப்பாயின்மெண்டட் தான் கோலி மேல. எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் டக் அவுட் இப்படி ஆயிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையிலும் சரி கிடையாது. ஒன்னு டீம் இந்தியா வந்து கன்சிடர் பண்ணி கோலியோட பொசிஷனை ஒன்று இறக்கணும். ஓப்பனிங் பொசிஷனுக்கு வந்து அப்ராப்ரேட்டான ஒரு ஆளை ஃபால்ல இருந்து உள்ள கொண்டு வரணும். இல்லாட்டி இப்ப இருக்க இந்த 11ஸ்குள்ளே வந்து ஒரு ஆளை வந்து கொண்டு வரணும். இப்ப இருக்க 11ஸ்குள்ள இருந்து ஓப்பனிங் கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனால தான் கோலி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேற யாராவது ஒருத்தரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சு அந்த இடத்துல ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வர முடிஞ்சு அவர் வந்து ஓப்பனிங் இறங்கி ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்பாட் இருக்கும்.
அது நான் எதிர்பார்த்தேன். இது தப்பா கூட இருக்கலாம். பட் ஆனா என்னோட எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் டவுன் கோலி இறங்கும்போது நமக்கு வந்து மிடில் ஆர்டர்ஸ் இந்த விக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? மிடில் விக்கெட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு இது இருக்கு நம்ம கிட்ட. ஒண்ணு சரிஞ்சா அப்படி எல்லாமே சரிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அது வந்து தடுக்கப்படும்னு சொல்லி பார்க்க முடியுது. ஹோப்ஃபுல்லி வந்து யுஎஸ்ஏ மேட்ச் அப்போ வந்து சிவம் தூபே அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேரும் நின்னுட்டாங்க. ஸோ அதனால அந்த மேட்ச் வின் பண்ணோம். அந்த மேட்ச். இல்ல அந்த இல்லாட்டி அந்த மேட்ச்லயும் மேட்ச்மே நமக்கு வந்து ரிஷப் பண்ட் வந்து அடிச்சான் ஃபர்ஸ்ட். அடிச்சு கொஞ்சம் ஆமா அதான் நான் சொன்னேன். ரிஷப் அப்புறம் பண்ட் 2 கிட்டயும் ஆமா ரிஷப் பண்ட் கிட்டயும் ஹர்திக் பாண்டியா கிட்டயும் வந்து ஒரு கன்சிஸ்டன்டான டீசென்ட் பிளேயர். டீசன்ட் ரொம்ப பிளேயர். அதிரி புதிரியான ஒரு பிளேயர் டீசென்ட் பிளேயர் இருக்கு. பும்ரா பண்ண மாதிரியான ஒரு சூப்பர் மேட்ச் பண்ணல அவங்க. பட் ஆனா அதே நேரத்துல அவங்க ரொம்ப வேல்யூபிளான 2 பேருமே பேட்டிங் சைடும் இவங்க பவுலிங் சைடும் ஒரு வேல்யூபிளான பிளேயரை நான் பாக்குறேன். அந்தந்த அவங்களோட ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது. அந்தந்த 2020 இன்னிங்ஸ்ன்ற கான்டெக்ட்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஆமா. ஹார்திக் எப்படி பாண்டியா கேஸா எஸ்பெஷலி இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி வித் த பால், ஹார்திக் பாண்டியா வந்து அவன் எடுக்கிற அந்த 2 விக்கெட், அந்த ஒரு 4 ஓவர் ஸ்பெல்ல 2 விக்கெட் எடுத்தாலுமே அந்த 2 விக்கெட்ன்றது ரொம்ப முக்கியமா தானே இருக்கு T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரை. அதாவது இந்த பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆயிடுறாங்க. ஜஸ்ட் ஜஸ்ட் பாஸ் பாஸ் ஆயிடுறாங்க. கரெக்ட். ஆக்சுவலா நல்லா ஸ்கோர் பண்ற பசங்க எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு போகும்போது இவங்க ஜஸ்ட் பாஸ் ஆகிறது வந்து அப்பாடா பரவாயில்ல ஏதோ சேஃப் ஆகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. மொத்த ஓவரால் டோட்டல் 500க்கு ஒரு 300 மார்க்கை வந்து தாண்டி விட்டுருது. இவங்க அதனால வந்து தப்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடல் வாங்குற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அவுட் ஆயிட்டு வேகமாவே பெவிலியன் போயிடுறாங்க. அப்புறம் T20 ஃபார்மேட்டுக்கு வந்து ஜடேஜா ஜடேஜா வந்து பெருசா டீம் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண இடத்துல ஜடேஜாவும் ஷைன் பண்ணல. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பவுலர். அதனால வந்து ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நம்மளால மூவ் பண்ண முடியுது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஜடேஜாவை நீங்க இப்ப யூஸ் பண்ணல அப்படின்னா வெளியே இறக்கிட்டு நீங்க ஓப்பனிங்க்கு ஜஸ்பால உள்ள வைக்கலாம்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு மிடில் ஆர்டர் கிடைக்கும். இதான் எதிர்பார்க்குது. இல்லாட்டி அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சு ஜடேஜாவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க ஜெய்ஸ்வால் இறக்கலாம்ல. இப்படி ஒரு பிளான் போலாம்ல. அது ஏன் குரூப் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணவே இல்லை? குரூப் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணா ரிஸ்க் இல்லாம ட்ரை பண்ணிருந்தான். ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிருக்கு இந்தியா. இதுக்கடுத்து பாப்போம் இந்தியா எப்படி வின் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ அதோட டஃப்பான ஒரு டீமா இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி முன்னாடி சொன்ன மாதிரி. இந்த சூப்பர் எயிட்ல அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு அதே டீம் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஃபைனல்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் எப்படின்னு தெரியல. ஸோ அதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து உண்மையிலே ஒரு வழக்கம் போல ஆண்டையில தான் இந்த கிரிக்கெட்டுக்கு இப்பயும் இருக்கிறாங்க. மறுக்க முடியாத கஷ்டமான ஒரு உண்மையா இருந்தாலும் அதான் உண்மை. ஸோ எல்லாமே லெவன்ஸே பயங்கரமா இருக்கு. மிச்சில் மார்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டானிஸ், அதுக்கப்புறம் வந்து வந்து டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பவுலிங் பாருங்க சாம்பா, ஸ்டார்க்கு, இப்ப பெட்கமின்ஸ், இப்படி வந்து அவங்க கிட்ட ஒரு சூப்பரான 11 லைனப் இருக்கு. அந்த லைனப் வந்து நீங்க வந்து பீட் பண்ணி ஒருத்தர் சொதப்பினாலும் இன்னொருத்தன் வந்து டீமை காப்பாத்தி கரை சேர்த்துறான். அதுதான் வந்து அவங்களோட ஒரு பெஸ்ட் ஒரு இதா இருக்கு. டீமாவும் அவங்க நல்ல கோஆர்டினேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது, பார்க்க முடியுது. இங்கிலாந்து கிட்டயும் நல்ல டீம் இருக்கு, இந்தியா கிட்டயும் நல்ல டீம் இருக்கு. பட் ஆனா டீமா கோஆர்டினேஷன் இருக்கிறது வந்து ஷைன் பண்ணது வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியாவா இருக்கு. இந்த டீமும் வந்து அப்படியான ஒரு டீமா தான் ஜெல்லா இருக்கு அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் மூலமா தெரியுது. குறிப்பா இங்கிலாந்தோட அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ். அது சான்ஸே இல்ல. ஸ்காட்லாண்டோட வந்து கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். பட் ஆனா அது வின் பண்ணிடுவாங்கன்றது தெரியும் எல்லாத்துக்குமே. தோத்திருந்தா அதுல வந்து கொஞ்சம் வேற வாய்ப்பு கிடைச்சு அதுல வந்து ஸ்காட்லாந்து வந்து ஷார்ட் தெம்செல்ஸ் இந்த ஃபுட்ன்ற மாதிரிதான் இந்த 19வது ஓவர்ல ஒரு கேட்ச் வேற விடுவாங்க பாவம். அது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. என்ன பண்றது, நீ அந்த மாதிரிலாம் கேட்ச் விட்டா நீ நீ தோக்கதான் செய்வ. விடக்கூடாது. ஒரு சில டீம் எல்லாம் இருக்கு, எல்லாம் இந்த கேம்ல எடுத்தாலும் ஒரு சில டீம் எல்லாம் இருக்கு. அந்த டீம் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட அந்த டீம் வந்து தன்னை தலையை கொடுத்து நிக்கும். நீ வெட்டிக்கன்னு சொல்லி தலையை கொடுத்து நிக்கும். அந்த நேரத்துல வெட்டினாதான் உண்டு. நீ வெட்டலன்னா அது ஒண்ணு எடுத்து வெட்டிடும். அவ்வளவுதான்றதான் பாக்கணும். ஆமா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து நீங்க சொன்ன மாதிரி குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் சேலிங் தான். ஏறி மிஸ்டு சூப்பர் 8க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ செமிஃபைனல் வந்துருவாங்க. செமிஃபைனல் ஈஸியா வந்துருவாங்க. 4 டீம் சீவர்சன் இந்த பக்கம் எடுத்துங்க. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வந்து இது யுஎஸ்ஏ.
இதுல வந்து இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 3ல 2 ஏதாவது உள்ள வரும்ன்ற ஹோப். ஓகேங்களா? இந்த பக்கம் வாங்க. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா. இதுல கண்ணை மூடிட்டு தொடலாம் நீங்க இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவை. ஓகேவா? இந்த இடத்துல இந்த 2 டீமும் வராதுங்க, வரலாம், வரவே வராதுன்னு நான் சொல்லல. பட் ஆனா அதிக சான்ஸ், அதிகமான வாய்ப்பு, கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் இந்த 2 டீம் உள்ள வரும். செமி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாங்க. செமி இவங்க உள்ள வந்துட்டா அங்கிட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய டீம் வந்து வேற வேற. ஃபைனல்ல யாரு வரப்போறா அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான மூமெண்ட். வெஸ்ட் இண்டீஸ் விடவே மாட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து அவங்களோட ஃபார்ம் நடக்கு, நான் சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணி ஆகணும் அவங்கள. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ஃபைனல் வரையும் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு, கப் அடிக்கணும்ன்ற எய்ம் இருக்கு. அந்த வெறியில தான் நாட்டுட்டு இருக்காங்க, பார்ப்போம். அதான் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த சூப்பர் 8 அடுத்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து எந்த 4 டீம் போடுறது ஓரளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்க. பேசிக்கா எனக்கு என்னன்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த சைட்ல கண்டிப்பா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வரும்னு சொல்லி போகணும். சவுத் ஆப்பிரிக்கா மேல எனக்கு இன்னும் ஹோப் வரல. பார்க்கலாம் என்னன்னு. மேபி மாறலாம். சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வரலாம், ஆர் சவுத் ஆப்பிரிக்கா சாரி வெஸ்ட் இண்டீஸ் ஆர் இங்கிலாந்து வரலாம். ஓகே. ஸோ எனக்கும் அதே தான். இந்த பக்கம் வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா பெருசா அப்செட் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தோணுது இந்த சைடு. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து எனக்கும் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் தோணுது. அதான் வந்திருக்காங்க, 2-3 வாட்டி வந்திருக்காங்க. 2007 கூட வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல 50 ஓவர் வேர்ல்டு கப்ல. அந்த வேர்ல்டு கப் பார்த்தோன்னா எல்லாரையும் பொழந்துக்கிட்டு இருந்தானுங்க செமிஃபைனல் வர வரைக்கும். ஒரு மேட்ச் கூட தோக்காம செமிஃபைனல் போயிட்டு செமிஃபைனல்ல தோத்துட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி செமிஃபைனல் தெரியல, சவுத் ஆப்பிரிக்கா வருமான்னு எனக்கு தோணல. இங்கிலாந்து அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸு அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். அண்ட் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லு. 2 வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க. ரெண்டு வாட்டி அடிச்சிருக்காங்க T20 வேர்ல்டு கப்பை. ஸோ இந்த வாட்டி அடிச்சா அவங்க 3வது வாட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ T20 பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம். பிளேயர்ஸும் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க இப்போ. ஸோ நானே இந்த 4 டீம் தான் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றேன். பார்ப்போம். அண்டு எனக்கு பர்சனலாக இந்த சூப்பர் 8 ஃபார்மேட்ல வந்து உடன்பாடு இல்லை. என்னோட ஒப்பீனியன்ல வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கணும். எஸ்பெஷலி வேர்ல்டு கப்புன்னு இருக்கும்போது அது ஒவ்வொரு கேமும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கையில குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் வர எல்லாமே ஒவ்வொரு கேமும் நாக் அவுட் கேமாக இருக்கணும். ஸோ குவார்டர் ஃபைனல் மாதிரியே போயிருக்கலாம் அவங்க. இது என்னோட ஒப்பீனியன். பட் இப்போ சூப்பர் 8ன்றதுனால ஒரு மேட்ச் நீங்க தோத்துக்கலாம் இருக்கிற 3 மேட்ச்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ பார்ப்போம் இதில் வந்து இந்தியா எத்தனை மேட்ச் தோக்க போறாங்க, எத்தனை மேட்ச் ஜெயிக்க போறாங்க. அதே மாதிரி நான் பொதுவாக என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் வந்து மறுபடியும் ஓப்பனிங் ஆட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வாட்டி சூப்பர் 8ல அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வெஸ்ட் இண்டீஸ் பிச், அந்த பிச்சுனால வந்து 2 பேரும் ஷைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ்ஏ பிச் ரொம்ப வியர்டான பிச். அந்த பிச்சில் ஓப்பனிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஸோ விராட் கோலி வந்து ஒரு மாதிரி பலிகார்டு ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும் யூஎஸ்ஏ பிச்சுக்கு. பட் ஹோப்ஃபுல்லி வெஸ்ட் இண்டீஸ்ல சூப்பர் 8ல இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என் கூட இணைஞ்சி இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப் பற்றி பேசினதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரெட் டைனோ ஸ்போர்ட்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வந்துகிட்டு இருக்கு நிறைய. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை பற்றின வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து வந்து உங்கள் ஃபீட்பேக்கையும் வந்து உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.